நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்க கர்மா அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஆனால் என்ன கர்மா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, குட் ஆர் பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. நல்ல கர்மாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கும், கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கெட்ட கர்மாவில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலைமை படுமோசமாக இருக்கும். அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ 1 கோடி பேர்த்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ராசியில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் ஒரு 2-3 லட்சம் பேர்த்துக்கு செட் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது. சரிங்களா? அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், என்ன வயசு, உங்கள் வயசு என்ன, ரொம்ப முக்கியம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம், ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா, நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கீங்களா, இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் சொல்லிடலாம், இதுதான் நடக்கும், இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா, குரு டிசம்பர் 5ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து. கேது சிம்ம ராசிலையும், ராகு உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார். இந்த சுக்கிரனோட மாற்றம், சூரியனோட மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், குரு 5ஆம் தேதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு போகிறனால ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் பாருங்கள், உங்கள் ராசியிலே குரு வரப்போகிறார். அதாவது வக்ரமான குரு மறுபடியும் உங்கள் ராசிக்கே வரப்போகிறார் டிசம்பர் 5ஆம் தேதி. ஒரு ஒளி கிரகம், ஒரு வெளிச்சமான கிரகம் உங்கள் ராசியில் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ராசிநாதன் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போனாலும் ராசியில் குரு இருக்கிறனால சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் பிரச்சனை வரும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் பிரச்சனை, மாத்திரை மருந்து செலவு, மெடிக்கல் செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராசியில் ஒரு கிரகம் இருக்கிறனால, ஒளி கிரகம் இருக்கிறனால பெரிய அளவுக்கு பிரச்சனை கொண்டு போகாது. ஆனால் சின்ன பாதிப்புகள், பிபி இருக்கவங்க, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி பெரிய ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன மருத்துவ செலவு வரக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ட உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம். கேட்ட கடன், ஒரு கடன் லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், லோன் கிடைக்கலைங்க சார், ஒரு மன உளைச்சலோடு இருக்கும், மன கஷ்டத்தோடு இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்க மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கேட்ட கடனும் கேட்ட உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதமே சொல்லிடலாம். அதே மாதிரி ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். வேலையில் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துலேயும் மன ரீதியான பாதிப்பில் இருக்கவங்களுக்கு, அந்த மேலதிகாரிக்கு உங்களுக்கு இருக்கவங்க அந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாமே கொஞ்சம் விலக போகுது. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க, அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலையை கிடச்சிரும். ராசியில் இருக்க குரு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு காப்பாற்றும். சரிங்களா? ஏன்னா உங்கள் மேலே ஒரு ஒளிகிரகம் இருக்கிறனால எந்த பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட சிக்கலில் மாட்டினாலும் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. அதனால் வேலையில் தான் பிரச்சனை இருந்தால் கூட அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கார். தொழிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தொழில் பார்த்திங்கன்னா
ஒரு போராடிட்டு இருக்கவங்க, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடிமேலடி விழுந்துட்டு இருக்கவங்க, நஷ்டமாக போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். திருமணத்துக்கான முயற்சி, ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால திருமணத்துக்கான முயற்சி சக்ஸஸ் ஆகும். ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். தொழிலில் பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்காது. வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கஷ்டத்தோட வாழ்க்கை எப்படி கஷ்டமாக போயிட்டுருக்கவங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் மட்டும் பிரச்சனை வரும், ஹெல்த் பிரச்சனை வரும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. இருந்தாலும் ராசியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறனால கண்டிப்பாக சமாளிப்பீங்க. 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறனால தொழிலில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரிங்களா? இருட்டுக்கள் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க இந்த மாதம். ஏன்னா போன மாதத்துலலாம் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும். நவம்பரெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்களும் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே சில அறிகுறிகளை காமிச்சு கொடுக்கும். நல்லது நடக்கிறத நீங்கள் என்ன உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய கஷ்டம், பெரிய சோதனையோ, பெரிய உங்களுக்கு துன்பமோ, பெரிய நெகட்டிவான விஷயமோ இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். பயன்படுத்திக்கிங்க. முக்கியமாக இந்த வீடு வாங்கணும், சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி கேட்ட கடன், அந்த லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நல்லா இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். பெரிய கஷ்டமெல்லாம் இந்த மாதம் வந்துடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். ராசியில் இருக்க அந்த குருவோட அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக சமாளிச்சிருவீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.